ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ மார்னிங் எந்திரிக்கவும் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து பையனுக்கு லஞ்ச் பாக்ஸ் அண்ட் டிஃபன் ரெடி பண்ணுறது தான். ஸோ அதுக்காக அவனுக்கு கஞ்சி, ஒரு பக்கம் ரைஸ் வெந்துட்டுருக்கு, ஒரு பக்கம் சாம்பாருக்கு பருப்பு வேக போட்டிருந்தேன். அடுத்து சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் பண்ணியிருக்கேன். அதுக்கு சைட் டிஷ்க்கு கேரட் பொரியல், கேரட் வெந்துட்டுருக்கு. ஸோ அந்த கேப்பில் நம்ம வாசலில் கோலம் போட்டுடலாம். ஸோ இன்றைக்கான கோலம் பார்க்குறீங்க, டியூஸ்டே கோலம். அடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு கோதுமை மாவில் அடை செய்ய போகிறோம். ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிக்கணும். அது நல்லா பொரியவும் அது கூட கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் நறுக்கி போட்டுக்கிறோம். அது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு அது கூட வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க வேண்டியதான். இது கூட துருவின கேரட், பீட்ரூட் அது மாதிரி ஏதாவது காய்கறி வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அது நம்மளோட விஷ் தான். நான் இன்றைக்கி ப்ளெயினாக தான் செய்கிறேன். அதே டைமில் என் ஹஸ்பண்டுக்கு டீயும் போட்டாச்சு. ஸோ மார்னிங் ஒர்க் எல்லாமே ஃபாஸ்ட்டாக முடியணும் அப்படின்னா நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ணி தான் ஆகணும். ஒரு பக்கம் ஒரு வேலை நடந்துகிட்ருக்கையிலையே இன்னொரு பக்கமும் அடுத்த டிஷ்க்கானதை ரெடி பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் காலையில் ஒர்க்கு நமக்கு சீக்கிரம் முடியும். என் பையனுக்கு 7:30க்கு பஸ் வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி அவனை நான் ஸ்டாப்பு கூட்டிகிட்டு போகணுங்கல, அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் என்னால் சமைக்க முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் சமைக்கணும். இப்போ கோதுமை அடைக்கி கோதுமை மாவில் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் திக்கான மாவு கன்சிஸ்டன்சி ரெடி பண்ணிக்கணும். தோசை அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் திக்காக ரெடி பண்ணிக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள். அண்ட் ஆல்சோ அடைக்கு சைட் டிஷ்க்கு தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக தேங்காய் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜிலேருந்து. அது ஜில்னஸ் போகவும் அதுக்கு சட்னி அரைச்சிக்கணும். இப்போ மாவு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மாவு நல்லா கலந்து விடவும் அது கூட வதக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தோசை சட்டியில் நல்லா அடை மாதிரி கையாலேயே தட்டி எடுத்துக்க வேண்டியதான். இட்லி தோசை மாவு இல்லாதப்போ காலையில் ஈஸியாக செய்யக்கூடிய டிஃபனில் இதுவும் ஒன்று. ஸோ நமக்கு மாவு இல்லாதப்போ இது நல்லா கை கொடுக்கும். சட்டி நல்லா காயவும் 2 பக்கமும் அதை நல்லா செவக்கிற அளவு வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான். அடை ரெடி ஆகிடும். அந்த அடைக்கு சட்னி வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடியவும் 7:30க்கு பஸ் வந்துடும். அதனால் என் பையனை ஸ்டாப்பை கூட்டிகிட்டு போயிடுவேன். போயிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் வேலை பார்க்கணும். அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னு அடுத்து பார்க்கலாம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் பொடி தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ பேனில் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் போட்டுக்கிறேன். 1 கப் அளவு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் போட்டிருக்கேன். அதை நல்லா வறுத்துக்கணும். இது மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். அது நல்லா பொரியவும் அதை எடுத்து ஆற வச்சுட்டு அது கூட 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன். கருப்பு உளுந்து 1 கப்பு, அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்தும் சேர்த்துருக்கேன். நம்ம வறுக்கையில் கலர் மாறுறது தெரியறதுக்காக. அதே நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேனில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து அது கூட ஒரு 4-5 பல் பூண்டும் சேர்த்துக்கணும். அதை லைட்டாக வதக்கிட்டு அது கூட கருவேப்பிலையும் மிளகாய் வத்தல் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்து அதையும் நல்லா வறுத்து அது கூட உப்பும் சேர்த்து அதை வறுத்து ஆற வச்சுக்க வேண்டியதான். அது நல்லா ஆறவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இந்த பொடியை நம்ம இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பொடி. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கருப்பு உளுந்து போட்டிருக்கோம், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் போட்டிருக்கோம். அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.